அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க, எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை, நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே, எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்னைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதுமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இங்கே இன்னைக்கு தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமாக கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது, அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தாரு இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து, அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு, சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும், இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை நீங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இங்கே நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷுவராக சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்கள் குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நன்றி. உங்கள் 2 பேர்த்துக்கு நான்